ஓகே. ஹாய், ஹலோ காய்ஸ் அண்ட் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் வே. ஒரு வாரம் ஆயிடுச்சு யூகே வந்து. குளிர், கோல்டு, தண்ணி மாற்றணும், பொருள் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருந்தது. ரெஜிஸ்டர் பண்ணுறது, யூனிவர்சிட்டியில் போய் என்ரோல் பண்ணுறது, அப்படின்னால எதையுமே வீடியோ என்னால் எடுக்க முடியல. மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து என்னால் சொல்லவும் முடியல அந்த வீடியோவில் வந்து. ஏன்னா நிறைய ஃபுட்டேஜ் நான் எடுக்கலை, ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால. இங்கே ஒரு அணில் இருக்குது, அதை தான் பார்த்துன்னு இருக்கேன். எங்கே போச்சு தெரில, சாரி. வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே புதுசாக. அதனால் என்னால் எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கவும் முடியல. எங்கே நம்ம ரயில்வேஸ் ட்ரெயினில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன் போய்ட்டு போகுதுன்ற பயம், அதனால் எதுவும் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்காமடேஷனுக்கு எதிர்த்தாப்புல தான் நின்றுட்டுருக்கேன். அக்காமடேஷன் அங்கே இருக்குது. இப்போது அக்காமடேஷன் டூரும் ரூம் டூரும் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் அங்கே தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து போனால் யூனிவர்சிட்டி போகலாம், ஓகேங்களா. அங்கே சர்ச் ஒன்று இருக்குது. இதுதான் என்னோடய அக்காமடேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கே வந்து ஒரு கீ இருக்குது. இந்த கீ வந்து அந்த இடத்துல ஒரு பட்டன், ஒரு சென்சார் ஒன்று இருக்கும். அந்த சென்சாரில் வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், க்ரீன் லைட் வந்துச்சா, அப்போ தான் திறக்க முடியும். ஸோ இது வந்து நல்ல சேஃப் அண்ட் செக்யூர். அது வந்து வண்டிலாம் வரத்துக்குன்னா ஆட்டோமேட்டிக் கேட் அலோவ் பண்ணால் தான் திறப்பாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. வெளியே போனோம் அப்படின்னா அது ஒரு பட்டன் இருக்குது. இதில் வந்து எத்தனை ஃப்ளோர், 1 2 3 4 5 6 1 2 3 4 சாரி 5 ஃப்ளோர் தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரோடு சேர்த்தா மொத்தம் 6. இதில் தான் என் ரூம் இருக்குது. போவோமா? சேம் அதேமாரி ரூம் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு கோடு வச்சா தான் உள்ளே போகும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி சைலண்ட்டாக தான் இருக்கும். ஹலோ, யாரா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் அமைதியாக பேச பார்க்குறேன், வாய்ஸ் கேட்கல, இது பண்ணாதீங்க. இது வந்து அப்ஸ்டேர்ஸ் மேலே போகிறதுக்கு. ஆக்சுவலி நம்ம போகலாம், ஃப்ரீ தான், வேணும்னா மேலே போகலாம். பட் நம்ம ரூம் அங்கே இல்லை. நம்ம ரூம் வந்து இங்கே இருக்குது, 21 அப்படின்னு. ஆப்போசிட்டில் 22. இதில் வந்து 5 ரூம் இருக்கும், இதில் வந்து 5 ரூம் இருக்கும். இது உள்ளே போகிறதுக்கு கீ போட்டு திறக்கணும். வெயிட் a minute. Much later. இந்த கீ கொஞ்சம் நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, வர மாட்டேங்குது. இங்கே ரூம் 1, ரூம் 2, இது வந்து ரூம் 5, 3 and 4 வந்து அங்கே இருக்குது. 3 and 4 அங்கே இருக்குது. இது நம்ம ரூமு. ஓப்பன் ஆகிடுச்சா? டடா இருட்டாக இருக்குது, ஏன்னா லைட் பண்ணல. எப்படி ஓகே, ரூமு, ஷூஸ்லாம் இங்கே வச்சுட்டேன். அண்ட் ஒரு சிங்கிள் காட் தான், ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு தான் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக அந்த கவர் வந்து அவங்களே கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன், அதை சீக்கிரம் வாங்கணும். இப்போ வந்து செப்டம்பர் மந்த்து, நான் சீக்கிரம் வாங்கணும். ஏன்னா டிசம்பர்லலாம் குளிர் ஜாஸ்தி ஆகிடும். நம்மளுக்கு ஒரு டேபிள், 3 ட்ராவர் இருக்கும். அதுக்கப்புறம் வேணுன்றதெல்லாம் ஒட்டிக்கிற அளவுக்கு ஒரு நோட்டீஸ் போர்ட். நான் என்னோடய தேவையானது எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கேன், டைம் டேபிள் எல்லாமே. மிச்சம் மாதிரி இந்த 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பொருள் வேணுன்றது வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னோடய ரிலேட்டிவ் சித்தப்பா கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். நல்லா சாப்பிடுப்பா, உடம்பு பார்த்துக்குப்பா அப்படி சொல்லி கொடுத்தாரு. அண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்னோடது. அண்டு தளபதி கீ செயின் ஒன்று. அதுக்கு பின்னாடி வேறு யாரும் இல்லை, நான் தான் இருப்பேன். அது எங்கள் அம்மா ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு, ஞாபகத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் மை செயின், லேப்டாப், புக், மவுஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து எடிட்டிங்க்கு தேவைப்படும். நான் எம்ஏ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. அதனால் எடிட்டிங்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே ஒரு ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே வந்து தண்ணி வந்து செம்ம ஜில்லுன்னு வருது, ரொம்ப கோல்டாக இருக்குது.
அதான் மூக்குஞ்சுருக்க பாருங்கள். வந்த நாளில் நான் பாட்டு ஐஸ் வாட்டர் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். 2 நாளைக்கு செம்ம கோல்டு. அப்புறமேட்டு தான் கோல்டே போச்சு, சுடு தண்ணி குடிக்க. அண்ட் ஹோஸ்டர் எப்படி அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வாங்கின்னு வந்துட்டு இங்கே ஃபேஸ் பண்ணிட்டேன். இது அவுட் சைடு. நம்மளது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால வியூலாம் இன்னும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. வியூ எதுவும் இல்லை. பின்னாடி வந்து ஒரு ஃபுட்பாத் மாதிரி ஒன்று போகுது அக்காமடேஷனை சுற்றி. தெரியலன்னா கொஞ்சம் காட்டுறேன். ஃபுட்பாத்து தான். மேலே தங்குறவங்க எல்லோரும் வந்து இந்த பக்கம் தான் குப்பை போடுவாங்க. மோஸ்ட்லி யாரும் போடுறதில்ல, நானும் போடுறது கிடையாது. நமக்கு என்ன கார்பேஜ் கவர் இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ரூம்ஸ் போகுது. மூடிடுறேன் ஏன்னா குளிர் இருக்குது. என்னடா பெரிய லாண்டனு. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஃபயர் அலாம் வச்சுருக்காங்க. ஃபேன்லாம் எதுவும் இருக்காது, லைட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஃபேன் இருக்காது. அண்ட் வி ஹேவ் ஹீட்டர். சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். ஹீட்டர் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் வந்து வாங்கினது. ஹேங்கரில் இவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கிக்கணும். மாட்டுறதுக்கு ராடு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா. இந்த ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா 6 ஹேங்கர் வந்து 1 பவுண்டுக்கு வாங்கினேன். ஒர்த்து தான். கடைலாம் இருக்குது. அந்த கடையெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் விலாகில் காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது வாங்குறதுலலாம். ஆனால் கொஞ்சம் காசு தான் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. என் ஃபைல்ஸு, பெல்ட்டு, க்ளவு, தெர்மல்ஸு அண்டு கேப் அண்ட் ஒரு சூட்கேஸ். இன்னொரு சூட்கேஸு பெட்டுக்கு அடியில் இருக்குது. இந்த பாருங்கள், ஒன்று இருக்குது. இங்கே வந்து நான் தான் அதில் கொஞ்சம் கிறுக்குனது. இன்னொன்று என் தங்கச்சி பண்ணான், அதை காட்டுறேன் இருங்க. என்னை விட நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும். அதையும் காமிச்சிடுறேன். எப்படி பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்குதா? யா, அவள் தான் அந்த ஒர்க்லாம் பண்ணான். அண்டு பெட்டு நல்லா தான் இருக்குது, குஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. தலகாணி இதெல்லாம் நம்ம தான் வாங்கணும். அண்ட் ஒரு அடாப்டரு, இப்போ அது என்னோடய ஃபோன் சார்ஜரு, அண்ட் பென்னு, திங்கிறதுக்கு எது பாருங்கள் போர்பான் பிஸ்கெட் வாங்கினேன், ஃபெவிகாலு, அதில் ஒரு இந்தியன் அடாப்டர், அதெல்லாம் நம்ம தான் வாங்கணும். இது வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக, அக்காமடேஷனில் வரும்போது அவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து 2 சிப்ஸ் பேக்கெட்டும் 2 காஃபி மிக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. அது மட்டும் பார்த்து கொடுத்தேன். இந்த வீக்லி பிளானரான அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் நம்ம சாமா செட்டு. என்னோடய ஐட்டம் எல்லாமே இதில் தான் இருக்கும். வேணுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். இதெல்லாம் நான் இங்கே வந்து வாங்கின பில்லு. கணக்கு வழக்கெலாம் பார்த்து வைடா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே. அண்ட் இது என்னோடய ட்ரெஸ், இன்னர்ஸ் அண்டு இதெல்லாம் வந்து இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க சில பொடி. டேட்ஸ் இருக்குது, உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து அமுச்சு விட்டாங்க. பாருங்கள், பிரியாணி மசாலா இருக்குது, சாம்பார் பவுடர் இருக்குது, ப்ரூ பேக்கெட் இருக்குது. இது வந்து பூண்டு ஊறுகாய், பீனட் பட்டர். ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து நேற்று தான் எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சேன். என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து மெடிசின்ஸ், வேணுன்ற மெடிசன்லாம் தயவுசெய்து வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து உடனேலாம் மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வேணுன்றவங்களாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். மிச்சம் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. மிச்சம்லாம் நீங்கள் ஹேங்கரில் பார்த்துருப்பீங்க, அது மட்டும்தான். ஓகேவா, இதுதான். அண்டு ரெஸ்ட் ரூம். ஓகேங்களா. ரொம்பலாம் காட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதான் இருக்கும் பார்த்தீங்களா, கருகருன்னு தெரியல, லைட் இல்லாதனால கருப்பாக தெரியல, இல்லைன்னா கலராக தான் இருப்பேன். அதேமாரி அங்கே ஒரு வென்டிலேட்டர் இருக்கும். ஃபுல்லாக மூடி இருக்குன்றதுனால என்ன ஆகுனா வென்டிலேட்டர் இப்போ ஆக்சுவலாக ஓடிக்கிட்டு இருக்குது. நான் குளித்து முடிச்சுன்றதுனால வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளதெல்லாம் வெளியே தள்ளிடும். அண்ட் எஸ், டிஷ்யூ பேப்பர் தான். அதனால் மக்கு வாங்கி வச்சுருக்கேன். சரி, அந்த டாபிக் உள்ளே போவானா, அது மாதிரி எதுக்கு சொல்லிக்கிட்டு. ஷவரு, சோப்பு, வீட்டிலேருந்தே சிந்தால் சோப்பு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ 2 சிந்தால் சோப்பு இருக்குது. அண்டு டோர் க்ளோஸ்ட் ஆன மாதிரி தான். இங்கே ஒரு ஷெல்ஃப் வித் மிரர் இருக்கும். அதில் நம்ம வேணுங்கிறதுலாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் துவைக்கல. லாண்ட்ரி இருக்குது, லாண்ட்ரியை காட்டுறேன். ஓகே, பாத்ரூம் டூர் அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் ஒன்றும் இல்லை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ரூம் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் என் ரூமு. அடுத்த 1 வருஷத்துக்கு இங்கே தான் நான் வந்து மொத்தமாக வேலை செய்கிறது,
ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே தான் செய்ய போகிறேன். ஸோ இதுதான் இந்த ரூமும் ஒரு ஆளுக்குன்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் போகும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். ஸோ 5 ரூம் காமிச்சேன்ல, 5 ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து காமனாக வச்சுருப்பாங்க. ஃபார் சேஃப்டி நான் இதை வந்து பூட்டிக்கிறேன். 5ஆம் நம்பர் ரூமா அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். கிச்சன் வந்து 5 ரூமுக்கும் சேர்த்தா மாதிரி ஒரே ஒரு கிச்சன். ஓகேங்களா, இதுதான் கிச்சன். இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்குது, அது எதுனே தெரில, இன்னொரு நான் திறந்து பார்க்கல. இங்கே வந்து வெறும் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் போடணும். பிளாஸ்டிக்கு, கார்ட்போர்டு, மேகி பேக்கெட்டில் அந்த மாதிரி கவரு அதெல்லாம் போடணும். மாப்பு இருக்குது அண்ட் என் பேர் போட்ட ஒரு ஷெல்ஃப். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது இங்கே ஒட்டியிருந்தது, கம்மு போயிடுச்சு போல், அதனால் விழுந்துச்சு. கேரன் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரோடது. இங்கே வந்து என்னோடய சாமான் செட்டெலாம் இருக்குது, பார்த்துக்குங்க. எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதோட இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. மசாலா பவுடர், சாம்பார் ப்ரீமிக்ஸ், இட்லி பவுடர்லாம் எங்கள் அம்மா வந்து அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த பொருள் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி விலாகில் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இங்கே பக்கத்துலேயே ஒன்று இருக்கிறது வந்தோன்னா வேக்யூம். எப்படி பார்க்குற பாருங்க. ஓகேங்களா, அது வேக்யூம். நம்ம ரூமில் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா போய் பெருக்கிறதுக்கு. ஸோ 5 பேர்னால எக்ஸ்ட்ரா ஒரு சேர் மூலையில் இருக்குது. 4 பேர் உட்காந்து சாப்பிட்ணுன்னா அட் டைமில் 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா, இன்னொரு சேர். இங்கேயும் ஒரு ஹீட்டர் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஹீட்டர் இருக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஹால்வேயில் வந்து வெளியே ஒரு காமனாக ஹீட்டர் இருக்கும். இங்கே வந்து மேலே இருக்கிறதுலாம் இன்னொருத்தரோடது. இது அப்புறம் அந்த சைடில் இருக்குது எந்த இல்லை. இது என்ன வச்சுருக்கேன், சப்பாத்தி வச்சுருக்கேன், மீல் மேக்கர் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு தோசை மாவு வந்து கொஞ்சம் நேற்று நைட்டு ஊற்றி சாப்பிட்டேன், அது மாதிரி தான் வந்தது. அண்ட் அது தோசை பொடியாக தான் அது கலக்கணும். அப்புறமேட்டு அதுக்கு பின்னாடி வந்து மயோனீஸ் இருக்குது. அப்புறமேட்டு இது வந்து நார்மல் தயிர், கேரட்டு, அப்புறமேட்டு இதில் வந்து கொத்தமல்லி நினைக்கிறேன். இது கொத்தமல்லி வாங்கி வந்தேன், இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சாஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் தனியாக தான் விற்கிது, தனியாக தான் ஆட் பண்ணணும். பால் வந்து காலையில் தான் காலியாச்சு. இது எந்த இல்லை, பக்கத்து ரூமில் இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் எடுக்க வேணாம். அண்ட் கிச்சன் கழுவி கவுத்து வச்சுருக்கேன், அதுவும் எந்த தான். நேற்று நைட்டு கழுவி வச்சுட்டு அப்படியே போயிட்டேன், தண்ணி சொட்டுமே அப்படின்ட்டு. சிங்க்கு இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனித்தனியாக யூஸ் பண்ணுறது. என்னோடய பார் வந்து இன்னும் வாங்கலைனால ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கிறதோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குடிச்சிக்கிற அந்த சோப் பார், விம்பார், அந்த பாத்ரூமில் பார்த்துருப்பீங்க, அந்த விம்பார் வாங்கணும். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு நல்லவன் வந்து என்ன பண்ணார், பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனும் யூனிவர்சிட்டி தானா. அவன் வந்து ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் இட் அப்படின்ட்டு எழுதி இந்த கெட்டில் வச்சுட்டு போயிட்டாப்புல. அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரிக் அடுப்பு தான் இருக்கும். ஓகேங்களா, எலக்ட்ரிக் அடுப்பு, அது கீழே அட்டாச்சு அவன். இதெல்லாமே இங்கே வந்து செட்டாக வர்றதுனால எலக்ட்ரிக் அவனும் அடுப்பும் சேர்ந்து வரும். அண்ட் இதில் எதாவது மாட்டிச்சு இல்லை எதாவது அழுக்காச்சுன்னா இது போட்டு சுரண்டுறதுக்கு அதுவும் சேஃப்டி பக்கத்தில் வராங்க. இல்லாத போது சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா அவனோடது, இது வந்து அவனோடது. அண்ட் இங்கே வந்து ஒரு மைக்ரோவேவ். இந்த மைக்ரோவேவ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ண தெரில, அப்புறம் நெட்டில் போயிட்டு யூடியூப்பில் உட்காந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு ஒரு பீஸா வச்சு எடுத்தேன். அதுவும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் ஆச்சு அவன் யூஸ் பண்ணுறது. இதுதான் இதுக்கான சுவிட்சு. வந்துச்சா, நம்ம பட்டன் நாப் இன்க்ரீஸ் பண்ணி பீஸான்ற ஆப்ஷன் இங்கே இந்த மெனுவில் போய் மாற்ற பீஸான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வச்சுட்டு சுற்றினா வேணுன்ற டைமில் சுற்றிடலாம். இதுதான் வென்டிலேஷன். நம்ம வீட்டில் ஃபேன் இருக்க மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் வச்சிடுறாங்க. அதில் போய் அமுக்கி விட்டால் உள்ளே இருக்கிறா புகைலாம் செய்கிறோம் அப்படின்னா இருக்கும். ரொம்ப புகை போட்டோன்னா நம்மளால் கத்த ஆரம்பிச்சிடுவார். உடனே உள்ளேருந்து தண்ணி ஊற்றும், தெரியுதுங்களா. அதேமாரி இதுவும் வெளியே. ஸோ காலையில் நேரம் ஓரளவுக்கு குளிர் கம்மியாக இருக்கும். ஈவினிங் 6 மணி ஆச்சு, அவ்வளோதான் குளிர் ஜாஸ்தியாகிடுது. தேர்மல்ஸு, நார்மல் டிஷர்ட்லாம் போட்டு வெளியே போக முடியல. இதெல்லாம் வந்து ஓல்டு ஃப்ளாட்மேட்ஸோட ஐட்டம், அவங்கள வச்சுட்டு போயிட்டாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ பெரிய ரைஸ் குக்கரு அதெல்லாம் அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வேறு ஒருத்தவங்களோடது. இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி
இதெல்லாம் வேணும்னா எமர்ஜென்சி கால் பண்ணலாம். இதுக்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு யுகோ பார்க் விட்டுக்கே ஒரு ஆப் இருக்குது. யுகோன்றது தான் அக்காமடேஷன் பேர், பார்த்துருப்பீங்க. ஸோ வேணுன்றத கால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா ஆப்பில் போய்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம். என்னோட இதில் வந்து ஹீட்ரு வந்து ப்ரோக் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் டீம் வந்து இன்றைக்கி 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆள் அமுச்சு விட்ருவாங்க ரூமுக்கே. அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு போகிறார். நான் இங்கே டிஸ்பிளேயில் போடுறேன். வந்து டோரை வந்து செக் பண்ணாங்க. எப்படி வந்து உடஞ்சி எல்லாம் சேஃப்டியாக இருக்குதா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் ஆகும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு போனார். அளவுலாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணிட்டு போனார். காமன் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. அங்கே வந்து நிறைய விளையாடுற பொருட்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறது, மீட்டப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்க்கு எல்லாருமே அந்த இடம் ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு போவாங்க. ஸோ காமன் ரூமு, லாண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த இது வைக்கணும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, காமன் லாண்ட்ரி ரூம். ஃபஸ்ட்டு வந்து நான் காமன் ரூமே காட்டுறேன். இங்கே இருக்குது காமன் ரூமு. யாரும் இருக்குங்களா? யாரும் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, அங்கே ஒருத்தர் போகிறாரு பாருங்க. அது வந்து ரோட் சைடு வெளியே அந்த பார்க் நான் ஃபஸ்ட்டு பேசினல அந்த இடம். இங்கே வந்து டிவி செட்டப் இருக்குது நம்மளுக்கு. டிவி அண்ட் PS4 இருக்குது. PS4 வேணுன்றப்ப எப்போ வேணாலும் வந்து விளையாடிக்கலாம். ஓகேங்களா? கேம்ஸும் இருக்குது. என்னென்ன கேம் வச்சுருக்காங்க? மோஸ்ட்லி எனக்கு இதெல்லாம் விளையாடவே தெரியாது. FIFA 23 விளையாட தெரியாது. இது விளையாட கார் ஓட்டுற கேம் நம்மளுக்கு வரும். அண்ட் லிட்டில் பிக் பிளானட்டா, சிம்ஸ் S4 ஸ்டார் வார், பேட்டில் ஃப்ரண்ட், பிரால்ஸ், மெய்டன் 18, மாடர்ன் வார்ஃபேர் போட்டு பார்த்தேன், வரலை. ஏதோ டவுன்லோட் பண்ணணும், எதுவும் இல்லை. FIFA 21. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ லூடோ வேணும்னா லூடோ, மொனாப்புலி. அப்புறமேட்டு இந்த கேம் வந்து பயங்கரமான கேமு. கண்டமேனி கார்டில் கொடுத்துட்டு அதை செய்யணும். ட்ரூத் ஆர் டேர் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன கேம்னே எனக்கு தெரியல, எப்படி விளாட்ணுன்னு. அண்ட் வி ஹேவ் செஸ். அப்புறமேட்டு இது வந்து பசில் நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கு? ஸ்க்ராம்பிள்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அண்ட் அது இன்னொரு மொனாப்புலி பெரிய கேம்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலர்ஸ் இருக்குது பாருங்கள். PS4 4 கண்ட்ரோலர் இருக்குது. 12 பிளேயர் கேம் விளையாடிக்கலாம். அண்ட் கவுச், டஸ்ட்பின், அங்கே ஒரு கவுச், அங்கே ஒரு கவுச் இருக்குது, இங்கே ஒரு கவுச் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டேபிள்ஸ் வச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுங்க. இங்கே ட்ரிங்க்ஸு எல்லாமே இங்கே வந்து காமன். இங்கே எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். ஸ்மோக் மட்டும் பண்ண வேணான்னு அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சென்சாரில் பட்டுச்சுன்னா வந்துடும். இங்கே வந்து ஒரு பிளாஸ்மா டிவி இருக்கும். இது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாமே வரும். மோஸ்ட்லி நான் இன்னும் தமிழ் பார்க்கல, பட் எல்லா டிவி சேனலும் வரும். இதுலேயும் சில கேம்ஸ் இருக்குது, கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கேம் எல்லாமும் வரும். இப்போ பேனாசோனிக் டிவி இது. அதில் வந்து இங்கே வர லோக்கல் சேனல்ஸு, பிபிசியில் இருக்கிறது எல்லாம் வரும். அண்ட் டேபிள் டென்னிஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ், இது ரெண்டும் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஒரு டேபிள். அண்ட் இங்கேயும் ஒரு ஹீட்டர், அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு ஹீட்டர் இருக்குது. அப்புறமேட்டு டேபிள் டென்னிஸ் ஆடலாம். டேபிள் டென்னிஸுக்கு உங்களுக்கு பாருங்கள் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். டேபிள் டென்னிஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம போய் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பால்ஸ், 4 பேட் இருக்குது. ஸோ நேற்று விளையாடினேன். நேற்று வந்து ஸ்னூக்கர் ஆடினேன். ஸ்னூக்கருக்கான குச்சி இங்கே இருக்குது பாருங்கள். பால்ஸ் வந்து கீழே இருக்கும், எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணி விளையாட வேண்டியது தான். சரி, ஓகே. அந்த கேம் எப்படி விளையாடணுன்றது தான் சும்மா காமிக்கிறது தான் எடுத்தேன். அண்ட் அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். வெண்டிங் மிஷின் வந்து என்ன வேணுன்ற நம்பர் போடலாம். இப்போ வந்து 207 வேணும் அப்படின்னா 207 எவ்வளோ?
1.50. அதாவது கேல்குலேட் பண்ணால் 100 ரூபாய்க்கு மேலே வரும். எனக்கு வேணாம், நான் பே பண்ணலன்னா கேன்சல் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ ரூமை விட்டு வெளியே போனோன்னா லாண்ட்ரி இருக்கும். லாண்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வைக்கணும். சிப்பை ஓகேவா, அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டிக். நம்ம வந்தோடனே லைட் எரியுதா. இது எல்லாமே வாஷர்ஸ். வாஷிங் மிஷினில் வெறும் வாஷ் மட்டும் பண்ணும். அது வந்து ட்ரையர் இது உள்ள போட்டதுக்கப்புறம் துணி காஞ்சி போயிடும். இங்கே வந்து கிளைமேட்டு காய மாட்டேங்குது துணியெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப் ஆர் டேப். ஆப் மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லைனா கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். இப்போ எல்லாமே அவைலபிள், யாருமே துவைக்கல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணோன்னா 3.40 ஜிபிபி, சாரி கொஞ்சம் குழம்பிட்டேன். அப்புறம் ட்ரையர் வந்து 1.9 ஜிபிபி, அதாவது பவுண்ட்ஸ், 3.4 பவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு காசுபடி டிஸ்பிளேயில் போடுறோம் பார்த்துக்குங்க. அந்த அமௌண்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 ஆகும் துணி துவைக்கிறதுக்கு. மாதத்தில் ஒரு 2-3 தடவை துவைச்சாலே போதும். அதுவே ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கி வைக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவைக்கிறதுக்குன்னு. நான் வந்து மந்த்லி ஒரு 2 தான் துவைப்பேன். இப்போதைக்கு ஐடியா இல்லை, துணி இப்போதைக்கு சேர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வீக் போல் வந்து துவைக்கணும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் லைட்டு தலைவன் வந்தோன்னே எரிஞ்சிருவான். இப்போ யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கி மண்டே வந்து எனக்கு யூனிவர்சிட்டி இல்லை, ஓகேங்களா. எனக்கு வந்து நாளைக்கு தான் யூனிவர்சிட்டி, ஃபஸ்ட்டு கிளாஸு. 1 minute 37 seconds later. ஓகே, ரூம் டூர் பார்த்துருப்பீங்க, ரூம் அண்ட் அக்காமடேஷன் டூரு. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆம்பர் அப்படின்ற ஆப்பில் தான் வந்து இதை செலக்ட் பண்ணேன். யுகோ பார்க்கோட் அப்படின்றது அந்த அக்காமடேஷன் பேர். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆம்பர் மூலமாக போயிட்டு நம்ம வந்து டெபாசிட் மட்டும் பண்ணணும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவில் எதாவது டவுட்டு இல்லை எதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் எனக்கு வந்து ஏற்றுக்க முடியும். நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ வியூ பண்ணுறீங்களோ விட கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக ஐடியா கிடச்ச மாதிரியும் இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்படிலாம் வீடியோ பண்ணால் உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒப்பீனியன் எடுத்துப்பேன். ஸோ தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி அக்காமடேஷன் இருக்குது, இந்தமாரி ஒரு பையன் வந்து வீடியோ போட்டிருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா இருந்தால் அமுச்சு விடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரூம் டூரு அக்காமடேஷன் டூர்லாம் முடிஞ்சிருச்சு. வேறு ஒருத்தவங்க ரூமெல்லாம் போய் என்னால் விளாக் பண்ண முடியாது, அதனால் நம்ம ரூமோடு நிறுத்திக்கிட்டேன். ஸோ பார்த்த வரைக்கும் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் பாய் ஃப்ரம் சூர்யா, திஸ் இஸ் சூர்யா.